மகர ராசி உத்திராட நட்சத்திரம் ரிஷப லக்னம். ஸோ லவ் ஜாப் மேரேஜ் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. இப்ப மகர ராசி உத்திராட நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு அடுத்த வருஷம் 5வது மாசத்துக்கு மேல திருமண மாலை பூக்க போகுது. அப்ப இந்த வருஷத்துல இருந்து பொண்ணு பாக்குறதுக்குரிய விஷயத்த ஃபாலோ பண்ணிருங்க. நல்ல பொண்ணு அமைஞ்சிருச்சுன்னா அடுத்த வருஷம் 5வது மாசத்துக்கு மேல தாராளமா நீங்க திருமணம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்ல நீங்க காதலிச்சு தான் திருமணம் பண்ணணும்னு அப்படின்னு நீங்க மைண்ட் செட் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஜாடி ஆகாது. ஸோ அதுல நீங்க அதை விட்டுருங்க. மற்றபடி பொண்ணு பார்க்க சொல்லிருங்க வீட்டாளுங்கிட்ட. பொண்ணு ரெடினா அடுத்த வருஷம் டைரக்டா நீங்க அரேஞ்ச் மேரேஜ்க்குள்ள போயிருங்க. சரிங்களா? ரெண்டாவது ஜாப்னு வரும்போது உங்களுக்கு இன்னைக்கு டேட்டுக்கு உங்களுக்கு ராசிக்கு 6ல குரு உங்களோட தொழில் ஸ்தானத்தை பார்க்குற ஒரு காரணத்தினால நல்ல ஒரு வாய்ப்புகள் அடுத்த வருஷம் 5வது மாசம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்க வேலை செஞ்சீங்கன்னா, வேலை புதுசா தேடுறீங்கனாலும் நல்ல ஜாப் கிடைக்கும். ரெண்டாவது இந்த மாசம் உங்களுக்கு சுக்கிரன் பேச்சு வேற நடக்குது. ஸோ சுக்கிரன் இந்த மாசம் 21ல பேச்சு ஆகி உங்களோட ராசியை 7ஆம் பறையா பார்க்கும்போது அடுத்த மாசம் 21ஆம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தார். ஸோ புதிய வேலை, புதிய இடமாற்றம், அதை ட்ரை பண்ணுங்க. நல்ல விதமா வேலை கிடைச்சிச்சுன்னா வேலைக்கு போங்க, வேலைக்கு டிராவல் பண்ணிட்டே இருங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் திருமண காரியங்கள்லாம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இவ்வளவுதான் மகர ராசிக்கு இப்போதைக்கு பலன்கள் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா?